என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொழும்பு பயணிக்கும் போது பேருந்து ஓட்டுநர் கூட போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு பயணிக்கின்றார். சென்ற ஒரு 2-3 நாளுக்கு முதல் கிளிநொச்சி பிரதேசத்தில் பரிசோதித்தார்கள் பேருந்துகள். ஒரு சாரதி கைது செய்யப்பட்டது. போதைப் பொருள் கொழும்பில் நடமாடும் சேவை பேருந்தில் பரிசோதிக்கின்ற 2 குடிச்சிருந்தா தான் பிடிக்கலாம். ஐஸ் வேற வேற பல போதைப் பொருட்களை பாவித்தால் பிடிப்பது. அதுக்கு ஆய்வு கூட வசதி பேருந்தில் ஏற்படுத்தி இலங்கை பூராகவும் பேருந்தில் பயணிக்கின்ற சாரதிகளை பரிசோதித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் கூட. நல்லூர் பிரதேசத்தில் வெள்ள பிரச்சனை என்றது சொல்லொன்னான துயரம். ஆனா பழகி போச்சு. எங்களுக்கு மழையண்டா வெள்ளம் பெறும் என்று இந்த இடம் பெறும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோம். பழக்க தோஷம் நாங்கள் ஒளிப்பித்தான் போகணும். அது யாராலேயுமே தீர்க்க முடியாத பிரச்சனை என்றொரு முற்றுப்புள்ளியை இந்த சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் நாங்கள் இந்த வெள்ளத்தை அகற்ற முடியாது? நான் சின்ன உதாரணம் கொடுப்பேன். இந்த சமூக ஊடகங்கள்ல கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றி போட்டாங்க. குளத்துக்கு கொண்டே ஸ்டேடியம் கட்ட போறாங்க. நான் இதை சென்று கேட்டிருந்தேன். எந்த யுகத்தில் நாங்கள் இருக்கின்றோம்? அருகில கடல் ஒரு அப்ப இந்த நீரை வெளியேற்ற முடியாது. இன்றைக்கு நான் விண்வெளிக்கு போக முடியாது என்று இந்த இடத்தில் சொல்வேனானால், அல்லது விமானத்துல பறக்கலாத வானத்தால பாதையெல்லாம் போகணும் என்று சொல்வேன் என்ன, நான் இந்த இடத்தில் விட்டார். அதே ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் இதை கூறியிருப்போனால் ஏற்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது. சொல்றது சரியென்று இந்த யுகத்தில் இருந்து கொண்டு இந்த சமூக ஊடகங்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை வெளியான வழியில் வழிநடத்துவதற்காக ஒரு சில சமூக ஊடகங்கள் அதை பயன்படுத்தி மக்களை குழப்ப நிலைக்கு ஏற்படுத்துகின்றன. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்திகள் ஒரு சிலர் வருகின்ற அபிவிருத்திகளை நீதித்துறைக்கு ஊடாக கேள்விக்குட்படுத்தி அதை இன்னும் பின்னாடிக்கு செல்வது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் நாங்கள் கடந்து விட்டோம். திரும்பவும் நீதித்துறை கூடாக பின்னகர்த்துவதற்கான வேலை திட்டங்களை ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை. ஏனென்றா அவர் தான் பின்னிக்கிறது பேக்கப் பண்றார். தான் இதை செய்ய தெரியாத சொல்ற நான் வழக்காடுறேன். நல்லதுதான் வழக்காடுங்க. ஒரு சிலர் கூறுகிறார்கள் அதே கட்சியில் இருந்து கொண்டு என்ன கூறுகிறார்கள், சட்டத்திறனிகள் என்றால் சுத்துமாத்துத்தான், சுத்துமாத்து செய்துதான் ஜெயிக்கணும். அப்ப அவர்களே ஒப்புக்கொள்கின்றார்கள் நாங்கள் மக்களுடன் விளையாடுவோம். ஏனென்றால் அவர்களது பிள்ளைகள் இங்கே படிக்கவில்லை. அவர்களது பிள்ளைகள் கொழும்பில், அவர்களது பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கும் இடம் வேறு. அவர்கள் தான் கூறுகிறார்கள் எமது தமிழர்களின் விகிதாசார எண்ணிக்கையை நாங்கள் குழப்ப போகின்றோம். அவர்களது வாழ்க்கையில் கூட அதை பின்பற்ற தெரியாதவர்கள் தான் இதை கூறிக்கொண்டு திரிகிறார்கள். அவர்களது குடும்ப உறவுகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார் என்று வடமாகாணத்தில் ஊடகத்திற்கு முன்னால் வாயை துறந்து கூற துப்பில்லாதவர்கள் தான் துப்புத்தனமாக மக்கள் மத்தியில் பொய்யான அபிப்பிராயம். அவர் கொழும்புல சொகுசா இருப்பார், நல்ல சொகுசோடு. இந்த கொழும்புல இருக்கிற ஒரு தமிழர் என கூறுகிறார். அவற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல சொகுசு, வெளிநாடு எல்லாமே. நான் நினைக்கிறேன் அவர் சிங்கள பிள்ளைகளை 2 சிங்கள ஒரு பணக்கார குடும்பத்துக்கு தான் திருமணம் செய்திருக்க. காசுடன் தானே செய்யும், கஷ்டப்பட்டு செய்யுது. அப்ப காசு இருந்தா இதையும் சாதிக்கலாம் தானே. அப்ப பணத்துடன் இது செய்துகிறது. அவர்களுக்கு மொழி தேவையில்லை, பணம் தான் தேவை. அதே கஷ்டப்பட்டவரோட சேர்ந்துருந்தா பிரச்சனை இல்லை. என்ன, பணம் எங்கே இருக்கிறதோ பணத்தை தேடித்தான் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கிறார்கள். இந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். மக்கள் அதில் அகப்பட வேண்டாம் என்று நான் கூறிக்கொண்டுள்ளேன். நாங்கள் ஒன்று கூறுவேன், நாங்கள் பிளவிட்டா நீங்க ஏற்க போறதில்லை. எந்த மக்களும் இனிமேலும் ஏமாறுறதுக்கு
முட்டாள்கள் இல்ல. ஏனென்றா இந்த வீதியை போட்டதுக்காக எங்களுக்கு வாக்களிக்க போறீங்களா? இல்ல. வீதியை போடுற நீங்க பிச்சை எடுத்தீங்களா அல்லது இந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பு வாக்களிப்பீங்களா? உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கொண்டாட்ட நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான பயணத்தை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். இல்லை எங்களுக்காண்டி இல்லை, எங்களது பிள்ளைகளுக்காண்டி இல்லை, எங்களது எதிர்கால சந்ததி இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பதற்கான பெருமையான நாட்டை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டோம் இல்லை. அல்லது எங்கள் நாட்டின் ஜனாதிபதியை பிள்ளையை கொண்டு வந்து உயர் பதவியில் இருத்த வேண்டும் என்று நாங்கள் பயணிக்கவில்லை. 5 வருடங்களுக்குள்ளோ 10 வருடங்களுக்குள் நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான பயணத்தை தான் மேற்கொள்கிறோம். அது உண்மையான பயணம் என்று ஒவ்வொரு குடிமகனும் உணரும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியுடன் அணி திரள்வது யாராலையும் தடுக்க முடியாதென்று இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம். எமது அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சதிகள் நடைபெறுகிறது. நாங்கள் ஒன்று கூறுகிறோம், விழுத்துங்க, பிரச்சனை இல்லை. இதை விட நல்ல அரசாங்கம் இருந்தா விழுத்துங்க. இதை விட 3 மடங்கு நல்லதென்றா மக்கள் அதை இருப்பாங்க. ஆனால் சதிகள் என்று நிலைக்காது. மக்கள் உண்மையின் பக்கம் தலை சாய்வது தவிர்க்க முடியாது. உண்மை என்று தெரிந்தால் அந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் அணிதிரள்வார் திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த பயணத்தை உண்மையான பயணம் என்று உணர்ந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கால சந்ததிக்காக. எங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பது சிங்கள கட்சியும் இல்லை, முஸ்லீம் கட்சியும் இல்லை, தமிழ் கட்சியும் இல்லை, மனிதநேயம் கொண்ட ஒரு அமைப்பு என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம். அந்த பயணத்தில் இன்றைய தினம் இந்த வீதியை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை நான் பெருமாற்றி